புக்ல பணமே இல்ல. இங்க பாருங்க, 40,000க்கு ஆதாரம் கேட்டா என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குங்கிறாங்க. இதுக்கு என்ன சார் நியாயம், என்ன சார் நீதி, நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கிராமத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க சேவிங் ஸ்கீம் வந்து ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பட் அதே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ல தான் மிகப்பெரிய அளவில் ஊழலும் நடக்குது. அது என்ன மாதிரியான ஊழல் நடக்குது, அதுக்கு வந்து ரெக்கவரி ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல திண்டுக்கல்ல ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து 50 lakhs வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதா அரெஸ்ட் ஆயிருந்தாரு. அதே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு சப் போஸ்ட் மாஸ்டர் 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஸ்கேம் பண்ணியிருந்தாரு. சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட்ல ஃபோர்ஜரி பண்ணி ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவுமே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடந்துட்டே இருக்கும். சிஏஜியோட ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆவரேஜா 5600 கேசஸ் வந்து இந்த மாதிரி ஃபைல் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா எந்த இடத்துல இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமிக் தக் சேவக் போஸ்ட் ஆபீசஸ்ல தான். ஸோ ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்திலுமே ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நார்மலா ஒரு பெரிய நகரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு பணம் கட்டிட்டு அங்கேயே வந்து என்ட்ரி போட்டுருவாங்க. பட் இந்த கிராமங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்மேன் கிட்ட தான் வந்து காசு கொடுப்பாங்க, பாஸ்புக்கையும் கொடுப்பாங்க. இவங்க தான் வந்து போயிட்டு பணத்தை கட்டிட்டு என்ட்ரி போட்டு ரிட்டர்னும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சிஸ்டம்ல தான் வந்து பெரிய அளவுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்கேம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 6 வகையான ஸ்கேம் வந்து இதுல நடக்கிறதா வந்து ரிப்போர்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஏதாவது பணத்தை வந்து இழந்திருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பாஸ்புக் வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து கேட்கணும். அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியும் நம்முடைய பாஸ்புக் என்ட்ரியும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை மிஸ் மேட்சா இருந்ததுன்னா அந்த மிஸ் மேட்சே எவிடன்ஸா எடுத்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டென்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஈஸியா வந்து ரெக்கவர் கிடைக்கும். இது மாதிரி நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து ஏதாவது பண்ணி உங்களுடைய பணத்தை நீங்க இழந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதை ரெக்கவர் பண்றதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமான எதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்.